அந்த நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து திரௌபதி முர்மு அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவரின் அந்த பாதுகாப்பு படை வீரர்களுடன் பாரம்பரிய முறைப்படி ரெய்சினா ஹில்ஸ் என்று அழைக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு அவர் அந்த அணிவகுப்பு குதிரை வண்டிகள் பூட்டிய அந்த சாரட் வண்டியில் அவரை அணிவகுத்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தில் அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் மைய மண்டபத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது நாட்டின் பாரம்பரிய வழக்கமான சம்பிரதாய நடைமுறைப்படி அந்த குடியரசுத் தலைவருக்கு முதல் மரியாதையை அளிக்கும் வகையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக அவரை அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து கடமை பாதை என்று அழைக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்கு வர அந்த பாதையில் அவர் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரை குடியரசுத் தலைவரை நாடாளுமன்ற வாயிலில் நின்று பிரதமர் மற்றும் மக்களவை மாநிலங்களவை தலைவர் மற்றும் மக்களவை சபாநாயகர் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்வார்கள். அதன் பின்னர் அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதை ஒட்டி அவர் உரையுடன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவரை அங்கு அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த குதிரைப்படை வீரர்கள் அவரை சாரட் வண்டியில் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அவரை அழைத்து வரக்கூடிய அந்த பாரம்பரிய சம்பிரதாய அணிவகுப்பு காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரெய்சினா ஹில்ஸில் என்று அழைக்கப்படும் இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நாடாளுமன்ற வாயிலுக்கு அவர் இப்போது வாகனங்கள் மற்றும் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டிகளில் குதிரைப்படை அணிவகுப்புடன் முன்னும் பின்னும் புடைசூழ அவர் கம்பீரமாக அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தின் ஒரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றுவது வழக்கம். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய நாளான இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு பின்னர் தான் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும். இந்த குடியரசுத் தலைவரின் உரை என்பது நமது நிதிநிலை அறிக்கை மற்றும் நாட்டின் இந்த ஆண்டுக்கான பல்வேறு முக்கிய திட்டங்கள் மற்றும் தேசத்தின் முழுமையான பார்வை மற்றும் செயல்பாடு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கி இந்த குடியரசுத் தலைவரின் உரை இருக்கும். அரசின் திட்டங்கள் மற்றும் அரசின் நோக்கம், அரசின் இலக்கு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் குடியரசுத் தலைவர் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார். அதே போல இன்றும் இந்த பாரம்பரிய முறைப்படி முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக குதிரைகள் பூட்டிய அந்த சாரட் வண்டியில் குதிரைப்படை அணிவகுப்போடு இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அணிவகுத்து அவர் அழைத்துச் செல்லப்படும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு அவர் செல்வார். நாடாளுமன்ற வளாகத்தின் வாயிலில் நின்று பிரதமர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் மக்களவை சபாநாயகர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்று கூட்டுக்குழு கூட்டத்திற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் உரை கூட்டுக்குழு கூட்டத்தில் தொடங்கும். கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தி முடித்த பிறகு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையும் நாளைய நிதிநிலை அறிக்கைக்கான நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை, ஒட்டுமொத்த ஜிடிபி மற்றும் நாட்டின் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, இந்த ஆண்டில் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் ஆகியவற்றுக்கான அந்த ஒட்டுமொத்த அந்த நிதி ஒதுக்கீட்டு பார்வையை அளிக்கக்கூடிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவரின் உரையும் நாளைய நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அதற்கு முன்னோட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அளித்த அந்த பேட்டியில் இந்த முறை நடுத்தர வர்க்கத்தினர், மாத சம்பளதாரர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை அவர்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கும் என்றும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய, ஊக்கமளிக்கக்கூடிய வளர்ச்சி திட்டமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்பு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அதன் பின்னர் பிரதமர் பேட்டிக்கு பின்னர் இப்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.